தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது ஒன்றிய அரசு தேர்தல், அதாவது 2014 தேர்தலுக்கு முன்னாலே நாங்கள் அவர்கள் நலனை அக்கறை எடுத்துக்கொள்வோம், ஒருவர் கூட கைது செய்யப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் கைதுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எங்களுடைய முதலமைச்சர் தமிழக அரசினுடைய நிதியில இருந்து ஏறக்குறைய 576 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு மீனவர்களுடைய நலன் காப்பதற்கான திட்டங்கள், அவர்களுடைய மீன்பிடி தொழில் செழிப்பதற்கான திட்டங்கள், ஆழ்கடலிலே சென்று மீன்பிடிப்பதற்கான வழிவகைகளை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார். லட்சக்கணக்கான மதிப்புள்ள படகுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அவர்கள் தரவில்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே ராமேஸ்வரத்திலிருந்து மீண்டு வந்த மீனவர்களுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய், யார் யாருடைய படகுகள்லாம் சேதமடைந்தால் அங்கே பறிமுதல் செய்யப்பட்டதோ அதற்கெல்லாம் நிதி உதவியை தந்திருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். ஒரே ஆளுங்க சார். அமலாக்கத்துறை என்பது அதாவது பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டணி கட்சி, நம்முடைய அதிமுகவை போல, அதே போல சந்திரபாபு நாயுடு கட்சியை போல, நிதிஷ்குமார் கட்சியை போல இடியை நாங்கள் அவருடைய ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர வேற அல்ல. அது இன்றைக்கு முத்திரை குத்த அரசியல் முத்திரை குத்தப்படாத கூட்டணி கட்சி. எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி நீங்க வேறு மாநிலத்துக்கு மாத்திரதா சொன்னாங்கல்ல, பட் உள்ளே நம்ம சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி நான் சுப்ரீம் கோர்ட்ல ஒன்னாதான் பண்ணிருக்கேன்ட்டு. எங்க கவுண்டர்ல நாங்க சொல்லியிருக்கோங்க, அதை அவர் பார்க்காம நீங்க சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர எங்க கவுண்டரை அவர் படிச்சு பார்த்துருக்கணும்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுக கவர்மெண்ட்ல டாஸ்மாக்ல முறைகேடோ ஊழலோ நடைபெறல அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்து விசாரிப்பதற்கு பதிலாக இடி மொத்தமா இந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்றதுல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம். ஏன் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கீங்க? இடி பெட்டிஷன் இங்க நாங்க போட்டிருக்கோம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி அந்த வழக்கை தொடர்ந்து அவர்கள் எங்களுக்கு துன்புறுத்தல் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது, அதுக்காக இடி மேலேயும் இங்கே வழக்கு போட்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு விசாரணை என்று வருகிற பொழுது உச்ச நீதிமன்றம் என்றால் இறுதி தீர்ப்பாக முடிந்துவிடும். எனவேதான் உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கட்டும் என்று, ஏன் இந்த பிரச்சனையை வளவழுத்துக் கொண்டே செல்ல வேண்டும், எங்கள்கிட்ட பயம் கிடையாது. எனவே உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய திட்டவட்டமான முடிவு. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது ஏதேனும் பிரச்சனை இருக்கும்ன்றதுனாலயா இல்லை? அதாவது முதல்ல சொல்றாங்க, திடீர்னு நேற்றுக்கு கூட ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கார். இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியினுடைய சகோதரர் இங்கே இருக்கக்கூடிய வழக்கை நடத்துகின்றவருடைய வழக்கறிஞர்னு இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கிளப்பிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பி அந்த வழக்கை இழுத்தடிப்பதை விட உச்ச நீதிமன்றத்தில் ஒரே வழியாக வழக்கை முடித்து விடலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தா சரியா இருக்காது அப்படின்னு திமுக நினைக்கலாம். இல்லை, சென்னை நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள், இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள், நல்லவர்கள். அவர்கள் தீர்ப்பின் மீது எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும், அவர்கள் நடவடிக்கைகளே அரசுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்களுக்கும் எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி போகிறாங்க, ஒருத்தர் உடனே போடுறாரு, அந்த நீதிபதியுடைய சகோதரர் இவருக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். இப்படி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட பழிச்சொல் எல்லாம் யாருக்கும் வர வேண்டாம். நிம்மதியாக இந்த வழக்கை முடிப்போம், உச்ச நீதிமன்றத்தில் முடிப்போம் என்பதுதான் எங்களுடைய திட்டவட்டமான. நாங்க முந்தலைங்க, நாங்கள் முதல்ல ஒரு நீதிபதி அமர்வு விசாரித்து ஸ்டே கொடுத்துச்சு, அடுத்த நீதிபதி அமர்வு வந்துச்சு. இப்போ இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அது எத்தனை எஃப்ஐஆர் என்பது நீங்க இடியை தான் கேட்கணும், அவங்களை கேட்டுக்கணும். சார், இந்த ஊழல் முறைகேடு எந்த காலகட்டத்தை சேர்ந்ததா பாக்குறீங்க? அதிமுகவுன்னு இருந்தா அதை விசாரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரேடியா தீர்வு வாங்கணுமோ, அவங்கள தவறு யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அதுல கிடையாது. அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. எங்க உச்ச நீதிமன்றம் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வழக்கையும் விசாரிக்கின்ற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அது ஜூரிஸ்டிக்ஷன் அங்கே கேள்வியே கிடையாது. சார், கடந்த காலங்களில் டாஸ்மார்க்ல முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? அதாவது இன்றைக்கு வழக்கு அவங்க ஈடி ரயில் நடத்துகிற போது சொல்லக்கூடிய ஒன்று தான். நாங்கள் நடந்திருந்தால் அதை விசாரிக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.